அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி வருது. அதுக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்த லிங்க்ல வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. இப்போ பஞ்சாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா 30/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி பகல் 11:51 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வைகாசி விசாகம் மதியம் 1:21 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும். நல்ல நேரம் காலையில 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில 8:54 இருந்து 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:42 இருந்து 3:19 வரை. குளிகை காலை 5:41 இருந்து 7:17 வரை. இன்று சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ராகாலம் உகந்த நேரமா இருக்கு. இப்போ சதுர்தசி திதியில செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் மேற்கொள்றது. சுக்லபட்சத்துல மட்டும் திருமணம் செய்யலாம். அதுவும் திருமணம் இல்லாத நல்ல காரியங்கள் செய்யலாம். இன்று சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளா கிடையாது. பார்த்து கொண்டு போறது நல்லது. இப்போ விசாக நட்சத்திரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கதிர் இருக்க, புது துணி உடுக்க, கிணறு சீர் செய்ய, சூளை பிரிக்க, சூளை கட்ட, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றதா இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு பரிசு, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு இன்சொல், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு சுபம், தனுஷ் ராசிக்கு உழைப்பு, மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு திறமையா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்கு இன்று குழப்பமும் மனசுல வேதனைகளும் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஒரு மாதிரி வெறுமையான காலமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே போலதான் உங்களோட குரு பலனும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க முழுசா உங்களோட குரு பலன் அறிய உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவைப்படுற நாளா இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய மனநிலைகள் அதிகமா இருக்கு. ஜாக்கிரதையா நாளை கொண்டு போங்க. இன்று பேச்சிலும் செயலிலும் நிதானத்தோட இருப்பது நல்லது. பண வரவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி எலக்ட்ரிக் சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவை. தியானம் செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகுங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பேச்சுல நிதானம் கொஞ்சம் அவசியமாய் தேவைப்படுது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில சவால்களை சந்திக்க கொஞ்சம் திறமையா திட்டமிட்ட வேண்டியது அவசியமா இருக்கும். வேலைகளை செய்யும் போது நீங்க தவறுகளை செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமா மந்தமான மனநிலை, தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்துட்டு தொணக்கூட அமைதியா போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்ல ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது உங்களுக்குள்ள நல்லதா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வீட்டு பொருட்கள் வாங்குறன்ற பேர்ல வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து செலவுகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். கையில பணப்பற்றாக்குறை இருக்கு. அதனால பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் பதட்டம் காரணமா பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ஜாக்கிரதை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி.
மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள். தெளிவான சிந்தனைகள், வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. அதே நேரத்துல உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. சில சாதகமான பலன்களும் உண்டு. குரு பலனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டை கொண்டு போறது நல்லது. இன்று உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்களோட உதவியால வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நல்லாவே வாங்குறதுக்கும் நல்ல பலன் தர விதமாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. இன்று சில மகிழ்ச்சியான தருணங்களை காணப்படும் அனுபவிக்கிற நாளாக தான் இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். அதே நேரம் இன்று நீங்க எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கு அங்கீகாரம், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். உங்களோட வேலைகளை விரும்பி செய்வீங்க. உங்களோட ஈடுபாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரமும் வளர்ச்சியும் நல்லாவே தெரிகிற விதமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பா நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நாள் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. புரிதல் நல்லா இருக்கும். ஜாலியா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நாளா இருக்கு. காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலியமா லாபமும் ஆதாயமும் நிறையவே இருக்கு. வரவு நல்லா இருக்கறனால சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணி சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு, வளர்ச்சிக்குண்டான பண வாய்ப்புகளும் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுறது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு போகலாம். அதே போல தான் குரு பலனும் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு அனுகூலமாகவும் இருக்கு. உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இன்று நீங்க செய்யற செயல்களில் சுறுசுறுப்போட ஈடுபடுவீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அலுவலகத்துல கூட வேலை செய்றவங்க ஒற்றுமையா செயல்படுவாங்க. வெளியூர் பயணங்களால நல்ல பலன்கள் கிட்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு வரும். தொழில் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்று முன்னேற்றகரமான நாள். உங்களோட இலக்குகளை அடையிற ஆற்றல் அதிகமா இருக்கும். உங்களோட பேச்சாற்றல் காரணமா நீங்கள் பிரபலமாவீர்கள். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற நாளா இருக்கு. சிறப்பான பலன்கள் இருக்கு. உங்களுடைய நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றகரமா இருக்கும். உங்களோட திறமைகள் மூலியமா நீங்க பிரகாசிக்கக்கூடிய நாள். இப்போ வேலையில வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சாதகமாக இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு. எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட செயல்கள் மூலியமா உங்க துணையை திருப்திப்படுத்துவீங்க. அவங்கள வெளியில கூப்பிட்டு போய் மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. முடிவுகள் எடுக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. நாளை ஜாலியா கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கு. உங்ககிட்ட உபரி பணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது. எதிர்கால நலன் கருதி பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். வரவு நல்லா இருக்கனால சேமிப்பு அதிகமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சில தடைகளும் சில வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். பக்குவமா கையாளுங்க. அதே போல உங்களோட குரு பலனும் கலவையான பலன்கள் தர மாதிரி இருக்கு. அதை பார்த்து அடைய உங்களோட வாழ்க்கையை நெறிப்படுத்த உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று உங்களுக்கு உறவினர்கள் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கு. பசங்களால சில மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அவங்களால சில பிரச்சனைகளும் செலவுகளும் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளை அனுசரித்து போகிறது மூலிமா நல்ல பலன் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட இலக்குகளை அடைய நீங்க சிறந்த முறையில் திட்டமிட்டு நாளை கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு இன்று பெரிய பிரச்சனை
குடும்பம், உறவுகள் தான். அவங்க கிட்ட அமைதியா இருந்தீங்கன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பா போகறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களுக்கு கொஞ்சம் ஆ பலன்கள் சாதகமா அமையறதுக்கு நீங்க கடினமா உழைக்க வேண்டியது அவசியம். அதுக்கும் உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள், நேர்மையான முயற்சிகள் மூலியமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில சமயங்கள் உங்க துணைக்கிட்ட பொறுமை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கம் இது பண்ண பாதுகாக்க பொறுமை அவசியம். விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பார்த்துக்குங்க. பழைய பிரச்சனைகளை கிளறாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி சிறப்பா இல்லை. ஓரளவுக்கு இருக்கு. ஆனா வரவு இருந்தும் செலவுகள் அதிகமா இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள் செய்யறதுனால டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு மற்றும் மூட்டுக்கள்ல விரைப்பு தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஆரோக்கியத்துல கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது போல தான் உங்களோட குரு பலனும் இருக்குது. உங்களோட ராசி குரு பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையை நெறிப்படுத்துங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பற்றாக்குறை இருக்கு. பசங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல தடையோ தாமதமோ ஏற்படும். எதுக்கும் வருந்தாதீங்க, அமைதியா இருங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள்ல வெளிவட்டார நட்பு கிடைக்கும். பணவரவு சுமாரா இருக்கும். தேவைகள் நிறைவேற கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. இன்று சூழ்நிலைகள் கொஞ்சம் சவால்கள் நிரம்பியதா தான் இருக்கு. உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலையும் கோவப்படாதீங்க. டென்ஷன் ஆகாம நாளை கொண்டு போறது நல்லது. கம்யூனிகேஷன், அதாவது பேசுறது, தகவல் தொடர்புல குறைபாடு இருக்கு. அது உங்களோட வெற்றிக்கு தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில திருப்திகரமான நிலை இருந்தாலும் வேலையில வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. சோர்ந்து போகாதீங்க. செய்யற வேலைகள்ல கவனமா திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டாலே போதும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க மனசுல அமைதி இல்லாத இருப்பீங்க. அதனால உங்க துணைக்கூட உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கு. புரிதல் குறையும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழும். உங்களோட சூழ்நிலைகளை பார்த்து அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. காதலர்கள் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்கு. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கு. அதனால வரவையும் செலவையும் விவேகத்தோட கண்காணிச்சு கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து பணத்தை செலவு செய்யுங்க. தேவையில்லாத லாஸ் ஏற்படுத்தாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும். கால் வலி பாதிப்பு இருக்கு. அது உங்களுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அதே போல தான் குரு பயிற்சி பலனும் இருக்குது. சாதகமான பலன்கள் நல்லா இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு குரு பயிற்சி பலனை கேட்கலாம். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். திடீர் பணவரவு ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஜாலியாக இந்த நாளை கொண்டு போவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். திருமண பேச்சுக்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். இன்று சிறப்பான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். உங்களோட சுய முயற்சி மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். இன்று மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. ஜாலியாக உற்சாகமாக இந்த நாள் கொண்டு போகலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், வரவு நல்லா இருக்கும். சேமிப்பும் நல்லா இருக்குது. எதிர்கால நலன் குறித்து திட்டங்கள் தீட்டத்துக்கு ஏற்ற நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்குது. கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய விதத்தில் தான் நாள் உங்களுக்கு இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட உரையாடும் போது அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கு, மகிழ்ச்சியா இருப்பீங்க. எதை பத்தியும் கவலை இல்ல. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால பண விஷயத்துல திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். ஜாலியா நாள கொண்டாடுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ இந்த சேனல பார்க்குறவங்க, உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பாருங்க. நெறைய விஷயங்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில ராசிகளுக்கு போடப்பட்டிருக்கு. அது எல்லாம் பிரீமியர்ல இருக்கனால உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி தான் அது வீடியோ பப்ளிக்ல வரும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேட்கலாம். இப்போ யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக் பேஜ் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ்ல ஃபேஸ்புக் பேஜ்லயும் அடிக்கடி லைவ் வந்துகிட்டு இருக்கும். உங்களோட சுயஜாதக பலன், குரு பெயர்ச்சி பலன், உங்களோட சுயஜாதகத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் சில ஆதாயங்கள் ஏற்படட்டும். உங்களோட வாழ்க்கை மேம்பட நாங்க உறுதுணையா இருப்போம். இப்போ வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பா உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சதுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட உதவியால இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும்.